நாடி இந்த சைட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோவூரில் பண்ணியிருக்கோம். கோவூரில் பார்த்தீங்கன்னா உள்ள சைடு தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா யூபிவிஸில் எலிமெண்ட்ரி போட்டு தான் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்கலாம். கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் தான் பண்ணியிருக்கோம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் ஜஸ்ட் தான் போட்டுருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான். இது பார்த்தீங்கன்னா கார்னர் ஃபோல்டிங் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது சிலிண்டர் ஏரியா கவர் பண்ணுறதுக்கோசம் ஃபோல்டிங் மாதிரி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீக்கில் வந்து 2 காலி செட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பிளேட்டு, இது பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரி மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீக் பிராண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸ்லீக் பிராண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஷிங்க் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டிலேட்டர் வச்சு சிங்கிள் டோர் பைப் பண்ணிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோரு. இந்த இடத்துல வாஷிங் ஏரியா இருக்கிறதுனால டோர் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாதனால நம்ம ஸ்லைட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளாக்ல கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம். வெறும் நம்ம யூபிவிசியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைடு பார்ட்டிஷன் கொடுத்து ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லாப்ட்டு பார்த்தீங்கன்னா எல் டைப் லாப்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் க்ளோசிங் மட்டும்தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கோம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே கடப்பாக்கல் இருக்குது. இது எடுத்து போகாத கஷ்டம் சொன்னதுனால நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிறதுக்கோசம் நம்ம ஃபோல்டிங் டோர் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் பண்ணி இது வந்து கிளாஸ் சொல்லிட்டாங்க கஸ்டமரு. வெறும் டோரே வேணுன்றதுனால டோர் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் ஜஸ்ட் தான். இந்த இடத்துல சிம்னி இருக்கிறதுனால மேலே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கோசம் நம்ம வந்து இந்த டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு. வால் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்து அதில் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்கும். சிம்னி இருக்கிறதே தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பூஜா கபோர்டு தான் பார்க்குறோம். பூஜா கபோர்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டோரேஜ் கபோர்டு கேட்டுருந்தாங்க கஸ்டமரு. அந்த பூஜா கபோர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் வச்சுட்டாங்க. இது வந்து வெறும் ஓப்பனாக இருக்கிறதுனால நம்ம யூபிஎஸ்சியில் டாவுன்லோட் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இது எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் ஆல்ரெடி இருக்குது. அது நம்ம அடிஷனலாக பண்ண ஒரு பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா பூஜா டோர் கொடுத்து சிஎஸ்சி கட்டி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட்டை விட பார்த்தீங்கன்னா 250 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஹேட் ஆகும் எக்ஸ்ட்ரா. இந்த சிஎஸ்சி கட்டிங் இந்த டபிள்யூபிசி போர்டு அதெல்லாம் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து யூபிவிசி விட 250 எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ஃபீட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நம்ம 3 கலரில் கொடுத்துருக்கோம். ஒயிட்டு அண்ட் கோல்டு பிளாக்கு அந்த கலரில் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாஷ் பேஷன் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி பின்னாடி ஒரு மிரர் வச்சு சைடு பாக்ஸ் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கோசம் ஒரு அது பார்த்தீங்கன்னா ரிமூவல் ரேக் மாதிரி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு க்ளோசிங் மட்டும்தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்னர் வாஷ் பேஷன் இருக்குது. இது சாமி ரூம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இது தனியாக யூனிட் தனியாக பிரித்து பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம் பார்க்குறோம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கடப்பாக்கெல்லாம் இருக்குது. அதனால் ஜஸ்ட் வெறும் க்ளோசிங் மட்டும் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் ஜஸ்ட் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கடப்பா எல்லாமே வந்து ஆல்ரெடி இருந்தது. வெறும் ஜஸ்ட் க்ளோசிங் மட்டும் தான் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த யூனிட்டுமே கிடையாது. நம்மளே பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சி மெட்டீரியலில் பண்ணி ஜஸ்ட்டு டெப்த்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃபீட் வச்சு இது ஹேங்கிங் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஆஃப் ஸ்டோரேஜ். இந்த இடத்துல நம்ம சுவிட்ச் பாயிண்ட் இருந்ததுனால இது அவுட்புட்டை வெளியே எடுத்து நம்ம இந்த பக்கத்தில் வந்து சுவிட்ச் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம யூபிஎஸ்சி போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போட்டு கண்டாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் தான். கஸ்டமர் வந்து அவங்க துணி இதெல்லாம் பார்த்தாதுன்றதுனால ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் தான் கேட்டான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 30-40 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 20 கிலோ இருக்குது சொல்லியிருக்காங்க. அதை வைக்கிறதுக்கோசம் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி கீழே வரைக்கும் டபுள் டோர் ஃபுல்லாகவே போட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா பீரோவில் வச்சு க்ளோஸ் பண்ணும்போது வெளியே இருக்கிற பீரோ வந்து தெரியாமல் இருக்கும். ஏசிக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும் போகிறதுக்கு. இது வந்து நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்ப்போம்.
ஃப்ளெக்சிபிள் பார்த்தீங்கன்னா வெறும் அதே மாதிரி க்ளோசிங் பண்ணலாம். இதுவும் படம் பார்க்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது. ஜஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் பண்ணிவிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா டபுளாக கொடுத்து ஒரு கிரானைட் ஒர்க் கொடுத்துருக்கோம். இதே லாக் வந்து ஜஸ்ட் க்ளோசிங் பண்ணலாம். இது வெறும் க்ளோசிங் மட்டும்தான். இந்த வீட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி மட்டும் பண்ணலை, நெக்ஸ்ட் மந்த் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அது வந்து பெண்டிங் வச்சுருக்கோம். இது எல்லாமே இந்த வீடு எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா 380 ரூபா. இந்த சாஃப்ட் க்ளோசிங் இன்ச்சஸ் போட்டு உட்டன் சைடில் பண்ணுறதுனால 380 ரூபா ஸ்கொயர் ஃபீட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.